இந்த வீடியோவில் DevOps இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி Git and GitHub ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு புஷ் புல் அண்ட் கமிட் எப்படி பண்ணுறதுன்னு வீட்லியோட DevOps ட்ரெயினர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ டுடே நம்ம வந்து DevOps இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் DevOps? DevOps அப்படின்னா என்ன? எனி ஐடியா? ஸோ DevOps அப்படின்றது டெவலப்மெண்ட் டீமும் ப்ளஸ் ஆப்ரேஷன் டீமுக்கும் உள்ள இருக்க கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு க்ரியேட் பண்ண ஒரு மெத்தடாலஜி தான் வந்து என்னது? DevOps. ஓகேவா? ஸோ எதுக்காக அந்த மெத்தடாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் ஐடி சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதில் மெயினாக வந்து டெவலப்மெண்ட் டீமோட அண்ட் ஆப்ரேஷன் டீமோட கொலாபரேஷனும் கம்யூனிகேஷனும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த DevOps அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம SDLC அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ SDLC அப்படின்றது என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே? ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் ப்ராசஸ். ஓகே? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? என்னென்னலாம் பாப்புலர் கோர்சஸ் இருக்குன்ற மாதிரி சர்ச் பண்ணுவீங்க. அதை சர்ச் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் லைக் என்ன படிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் அது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து இதெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க, இல்லை நம்ம யூடியூப்லேயே படிச்சுக்கலாமா அப்படின்ற கான்செப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவீங்களா? ஸோ இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் என்னென்னலாம் அது வந்து பீக்காக இருக்கான்னு சர்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் போவோமா? போக மாட்டோம். கரெக்டாக? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து நமக்கு வருது, நம்ம அசைன் பண்ணுறாங்க, ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சிடர் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த SDLCயில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்குவயர்மெண்ட். ஓகே? நம்மக்கிட்ட வந்து என்ன வருது? ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வரப்போகுது. அந்த ரெக்குவயர்மெண்ட்டை இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே, இதுதான் வந்து ஃபேஸ் 1ன்னு சொல்கிறாங்க. ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கன்சிடர் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ரெக்குவயர்மெண்ட் தராங்க. ஓகே? ஸோ ரெக்குவயர்மெண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்படியே போயிட்டு அதை கோட் பண்ணி டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டாக? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலிசிஸ். ஸோ எல்லாராலையும் என்ன பண்ணிட முடியும்? எல்லாமே வந்து சொல்லிட முடியும். ஆனால் அதை வந்து ரியல் டைமில் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அது ஃபஸ்ட்டு கன்சிடரபிளா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? அனலைசஸ் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இதை செக் பண்ணி அனலைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஃபேஸ் 3க்கு போகிறாங்க. ஓகே? இந்த ஃபேஸ் 3 தான் வந்து என்னது? நமக்கு வந்து டிசைன் பண்ணுற பார்ட். ஓகே? ஸோ டிசைன் பண்ணுற பார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கால்குலேட்டர் ஆப்பில் எனக்கு வந்து நம்பர்ஸ் இங்கே இருக்குது 5 - 9 இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி அந்த நம்பர்ஸ்லாம் இந்த கீஸ்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு டிசைனர் என்ன பண்ணியிருப்பாங்க? அதை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க அந்த 3 டாட்ஸ் வந்து இங்கே இல்லாமல் கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை யூஸ் பண்ண ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா? ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அப்போது ஒரு யூஸருக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், அதை ஈஸ் டு யூஸாகவும் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? டிசைனர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் பில்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ அந்த டிசைன் ரெக்குவயர்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறமா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பில் இன் த சென்ஸ் அந்த கோடை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே? ஒன்ஸ் அந்த டெவலப்பர் வந்து கோடெல்லாம் ரைட் பண்ணி கொண்டு வந்துட்டாரா அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபேஸாக என்ன சொல்கிறாங்க? அந்த கோடை நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஓகே?
ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸில் தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, இப்போ இந்த கால்குலேட்டர் அப்படின்ற இந்த கோடை வந்து பில்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு அப்ளிகேஷனாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது எந்தெந்த வேர்ஷனுக்குலாம் சப்போர்ட் ஆகும், இதுக்கு முன்னாடி இந்த வேர்ஷன் விண்டோஸ் வேர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து என்ன கொண்டு வராங்கன்னா இந்த டெஸ்டிங் ஃபேஸில் வந்து அதை எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இஃப் இன்கேஸ் இந்த டெஸ்டிங் ஃபேஸில் ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா அகைன் அந்த கோடை என்ன பண்ணுவாங்க, பில்டு ஸ்டெப்புக்கு அனுப்பி அந்த வேர்ஷனை வந்து அவங்கள வச்சு கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ், இந்த ஃபேஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன், லைக் ஒரு லைவ் மாதிரி போயிட்டு வெரிஃபிகேஷனை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிவிடுவாங்க, ரிலீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிலீஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு ஆப் வந்து ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலர் பேசிஸில் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்டேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த எஸ்டிஎல்சி அப்படின்ற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 மெத்தடாலஜிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ சோஃபார் இந்த எஸ்டிஎல்சியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கான்செப்ட்ஸில்? ஃபைன். ஸோ அதான் இந்த எஸ்டிஎல்சியை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து மெத்தடாலஜிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லல. அதில் தான் வந்து ஸோ என்னென்னா டோட்டலாக வந்து 3 மெத்தடாலஜிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ என்னென்ன 3 மெத்தடாலஜிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி, செகண்ட் ஒன் வந்து agile methodology and third வந்து DevOps methodology. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் வந்து மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன் அப்படின்னா மெத்தடாலஜி அப்படின்றது என்னென்னா கல்ச்சர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்றத வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஐடியில் வந்து இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ராசஸ் அவங்க அதே கல்ச்சரை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். எப்படி இப்போ நான் சொன்னல ரெக்குவயர்மெண்ட்லேருந்து அனலைசிஸ்க்கு போவாங்க, அனலைசிஸ்லேருந்து டிசைனுக்கு வருவாங்க, த்ரூ அவுட் அதே ப்ராசஸை தான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, நம்ம லைக் டெக்னாலஜி அப்படின்றது அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் மெத்தடாலஜி அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கல்ச்சர். ஓகே, அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த ஒர்க்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிளியரா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து லீனியர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி டைரெக்டாக வந்து எப்படி ரன் ஆகுமா ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து ரன் ஆகும். ஓகே, லீனியர் சீக்வன்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா இந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்மளால் அனலைசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கே போக முடியும். ஓகே, அனலைசிஸ் ஸ்டேஜை வந்து நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், நான் டிசைன் ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஓகே, இப்போ டிசைன் ஸ்டெப்பில் வந்து எனக்கு ஏதோ ஒரு தப்பு வந்துருச்சு, நான் ஏதோ லைக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணலை அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அவங்க இந்த ப்ராசஸை என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல வந்து அகெயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு அனலைசிஸ்லேருந்து போக மாட்டாங்க. ஹோலாக இந்த ப்ராசஸையே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் அவங்களோட ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து அகெயின் தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீனியர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் மாடல் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி நமக்கு எப்படி இருக்குது, லைக் ஒரு வேவாக வாட்டர்ஃபால் மாதிரி போயிட்டே இருக்கா. இப்போ இந்த வாட்டர்ஃபாலில் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து கை வச்சு பிளாக் பண்ணிடுறேன். பிளாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த வாட்டர் கீழே வருமா, வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் என்ன ஆகிடும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ இப்போ டிசைன் ஸ்டெப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. இப்போ டிசைன் ஸ்டெப் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த சேஞ்சஸை வந்து நம்ம வேறு ஏதாவது ஸ்டெப்பில் கூட வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை நான் டெவலப்பருக்கு கம்யூனிகேட் பண்ணிடுறேன்,
ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப்பை இப்போ நீங்கள் அனலைஸ் முடிச்சுட்டு டிசைன்ற ஸ்டெப்புக்கு வரும்போது அந்த த்ரூ அவுட் த டிசைன் ஒரு கால்குலேட்டர் ஆப் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக டிசைன் பண்ணி டிசைனரோட ஒர்க் வந்து 100% கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட்டுக்கே வந்து போவாங்க. ஓகே, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து போயிட்டே இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது டெவலப்பர்ஸ் வந்து கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து போயிட்டே இருக்குது. நான் வந்து ஃப்ரண்ட் எண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் டெஸ்டிங் போட்டோம், பேக் எண்டை நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டெப்லையும் என்ன ஆகாது, உங்களால் அந்த ப்ராக்ரெஸை பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் அந்த டெவலப்பரோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஸ்டெப்புக்கு போக முடியும், டெஸ்டிங் அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நம்மளால் வந்து போக முடியும். ஓகேயா? ஸோ அதனால் இதில் வந்து என்ன சேலஞ்சஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளெக்சிபிலிட்டி சேஞ்சஸ். ஸோ இன்ஃப்ளெக்சிபிலிட்டி சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்னா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபேஸில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அது பக் இருந்துச்சு இல்லை டிசைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அப்படியே என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபேஸ் வந்து ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் பின்னாடி போய் அந்த சேஞ்சஸை வந்து பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து இன்ஃப்ளெக்சிபிலிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேட் டெஸ்டிங். ஸோ லேட் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஒன்ஸ் ஒரு டெவலப்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டெஸ்டிங் அப்படின்ற ப்ராசஸ்க்கே வந்து போக முடியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராசஸில் நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு பக்கை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே வந்து என்ன ஆகிடும், அந்த ப்ராஜெக்டே வந்து ஹை ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும். சம் கேசஸில் டெஸ்டிங் வரைக்கும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்லாம் வந்து ஆகியிருக்கு வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில். பிகாஸ் ஏன்னா அவங்களால பின்னாடி அகெயின் போய் அந்த சேஞ்சஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ண முடியாததுனால சம் கேசஸில் வந்து லேட் டெஸ்டிங் நம்ம பண்ணுறதுனால அந்த ப்ராஜெக்டே நமக்கு வந்து ஃபெயிலியர் வரைக்கும் போயிருக்கு. ஓகேயா? ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அவங்க வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியை வந்து லைக் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் இன்வால்வ்மெண்ட். இப்போ கஸ்டமர் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ், நீங்கள் தான் வந்து ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடிக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை அவங்க 6 months பிஃபோர் வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ ஆஃப்டர் 6 months வந்து உங்களுக்கு அகெயின் அதில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அகெயின் அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணி முடிக்கவே வந்து அவங்களுக்கு அந்த டெலிவரி டைமே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக எடுக்குது. ஓகேவா? அதனால் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, கஸ்டமரோட இன்வால்வ்மெண்ட்டை வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்களே அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எந்த அப்டேட்ஸும் இல்லை. ஃபைனலாக ஒரு ப்ராடக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து கஸ்டமர்கிட்ட அந்த ப்ராடக்டை டெலிவரியே வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சம்டைம்ஸ் வந்து இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிருக்கு. ஓகேவா? அதுவுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து கன்சிடர் பண்ணாங்க வாட்டர்ஃபாலில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக இதை வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் வந்து குவிட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னென்னா டெலிவரி டிலே. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்னா இப்போ டிசைனரே கிட்டத்தட்ட வந்து 1 month எடுத்துப்பார். ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது வந்து அந்த ப்ராடக்டை பொறுத்து, ப்ராடக்டோட சைஸை பொறுத்து அந்த டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போது டெவலப்பர்ஸ் கிட்டன்னு வரும்போது அப்போ டெவலப்பர்ஸ்க்கு வந்து கோட் பண்ணுறது கண்டிப்பாக 1 monthலேருந்து 3 months வரைக்கும் ஆகும். கரெக்டாக? அகெயின் அதை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு டெஸ்டர் என்ன பண்ணிப்பாங்க, அகெயின் அதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அப்போது ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா
ஸோ 9 monthsலேருந்து கண்டிப்பாக 1 year வரைக்கும்லாம் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி கல்ச்சரில் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண அவ்வளோ டைம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையே வச்சு நம்ம ஸ்டில்னா அதே கல்ச்சரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ரெக்குவயர்மெண்ட்டோட நீடை நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. கரெக்டாக? அதுலேருந்து தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜைல் அப்படின்ற மெத்தடாலஜியை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஃபார் இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜி. ஓகே, ஃபைன். ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்க இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து அட்வான்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, அஜைல் மெத்தடாலஜி அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜியில் வந்து என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச். ஸோ ஐட்ரேட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா ஸோ இங்கே வந்து நமக்கு லீனியர் சீக்வன்ஸாக டேரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாடிஃபை வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னலாம் வந்து லேகாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து கஸ்டமரோட இன்வால்மெண்ட் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. கரெக்டாக? இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமரோட இன்வால்மெண்ட் அதிகமாக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டு ஸ்டேஜில் கஸ்டமர் ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையுமே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த சேஞ்சஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அஜைல் மெத்தடாலஜியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸில் வந்து ஏதாவது இஷ்யூ க்ரியேட் ஆச்சு, இல்லை ஒரு ப்ராசஸில் வந்து ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை அகைன் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்டை அவங்க கொண்டு வரல. ஓகே, ஸோ அஜைல் மெத்தடாலஜி என்ன பண்ணுறாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணணுமா, ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பில்டு ஸ்டெப்லேயும் அதை என்ன பண்ணிக்கிறாங்க, கண்டினியூ வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேயா? அதை வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்களாம், ஸ்ப்ரிண்ட் மீட்டிங்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஓகே, ஸ்ப்ரிண்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளானிங் ஸ்டெப் வந்து பண்ணுறாங்க, பிளானிங்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஸ்க்ரம் அப்படின்னா என்னென்னா டெய்லி அவங்க பண்ண ஒர்க்ஸை அப்டேட்ஸாக வந்து டீம் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, கொலாபரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ டீம் கிட்டேயும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டெய்லி நான் வந்து இப்போ டெவலப்மெண்ட் வந்து டெவலப்பர் என்னென்ன ஒர்க் பண்ணார், இந்த ப்ராஜெக்டில் டிசைனர் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாராலையும் அந்த டைமில் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டர், டெவலப்பர், டிசைனர் அப்படின்னு தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி பேசிஸில் நிறைய கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் அந்த ரிலீசஸ்லாம் வந்து ஸ்மால் ரிலீசஸாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்களா. லைக் இப்போ ஃப்ரண்ட் எண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டை வந்து ஒரு ரிலீஸாக ஒரு அப்டேட்டாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த அப்டேட்ஸ்லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸை அங்கேயே பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேயே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் எண்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஸ்ப்ரிண்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக அது வந்து வரத்துக்குள்ளே ஒரு 4 weeks வந்து கோட் ஸ்டேஜ்லேருந்து டெஸ்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், ஸ்ப்ரிண்ட் மீட்டிங்கை வந்து டெய்லி பேஸஸ்லையும் கண்டக்ட் பண்ணுவாங்களாம், வீக்லி பேஸஸ்லையும் வந்து நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி நிறைய கொலாபரேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் இல்லாதது இங்கே வந்திருக்கு அப்படின்னா நிறைய கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு கம்யூனிகேஷன் அதிகமாக வந்து லேக் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீட்டிங்ஸ் மூலியமாக வந்து கம்யூனிகேஷன் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐட்ரேட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே, ஸோ அப்போது இதிலேருந்து என்னென்ன வாட்டர்ஃபால் மெத்தடாலஜிலேருந்து அஜைல் மெத்தடாலஜியில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி. என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்சஸ் ஸோ என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா
சேஞ்சஸை வந்து எல்லா ஸ்டெப்லையுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லா ஸ்டெப்லேயும் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்தந்த சேஞ்சஸை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கம்பேர் டு வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி நமக்கு வந்து அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அஜைல் மெத்தடாலஜியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கஸ்டமர் கொலாபரேஷன். ஸோ என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கஸ்டமரை வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, இன்வால்வ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸில் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் டெலிவரி பண்ணும்போது தான் கஸ்டமர்கிட்ட வந்து கம்யூனிகேஷனே இருக்கும். ஆனால் இங்கே அஜைல் மெத்தடாலஜியில் அப்படி இல்லை. ஓகே, ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து ஒரு ஸ்மால் அப்டேட்டை வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டாங்க, கஸ்டமர் கூட வந்து நிறைய கொலாபரேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கஸ்டமர் கூட நிறைய கொலாபரேஷன் பண்ணும்போது நமக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணலாமா, யூசர் எண்டில் இருக்க எக்ஸ்பெக்டேஷனை நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இயர்லி கண்டினியூவஸ் டெலிவரி. ஸோ நமக்கு வந்து எப்படி வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியில் வந்து அதிகமான டைம் கன்சியூம் ஆச்சு, டெலிவரி டிலே ஆச்சோ, அந்த டெலிவரி டிலே டைமை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்து அஜைல் மெத்தடாலஜியில் வந்து கண்டினியூவஸ் டெலிவரியை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் டீம் கொலாபரேஷன். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எல்லோரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணதுனால தான் நமக்கு என்ன ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா டீம்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொலாபரேட் வந்து பண்ணி லைக் மீட்டிங்ஸ்லாம் வச்சு அந்த டீமை வந்து லீட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் வச்சு டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸாக கொண்டு வந்து ரன் பண்ணது தான் வந்து அஜைல் மெத்தடாலஜி. கிளியரா? ஓகே, அண்ட் இங்கே இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்ப்ரூவிங் த குவாலிட்டி. அப்போ என்ன குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியில் நமக்கு வந்து லேட் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஹை டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா டெஸ்டிங் ஃபேஸை வந்து லேட்டாக வந்து பண்ணல. ஓகே, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே இங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூவஸ் டெஸ்டிங் அப்படின்ற இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அப்போ இந்த அஜைல் மெத்தடாலஜி என்ன தான் வந்து நமக்கு ஸ்மூத்தாக ரன் ஆனாலும் அதுலேயும் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜை ஃபேஸ் பண்ணதுனால தான் என்ன பண்ணாங்க, டெவாப்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. கரெக்டாக? அப்போது அஜைல் மெத்தடாலஜியில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து எந்த லைக் ப்ராசஸை வந்து எங்கே வேணால் சேஞ்சஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து நமக்கு எரர் வந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ரெக்குவயர்மெண்ட் வந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மோடுக்கு இவங்க சேஞ்ச் பண்ணதுனால இவங்களால என்ன பண்ண முடியலையா, அந்த ஒரு ப்ராஜெக்டோட பட்ஜெட் அண்ட் டைமை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, இவங்களால ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறேன், அந்த ப்ராஜெக்டை நான் வந்து நெக்ஸ்ட்டு டிசம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேனா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ரெக்குவயர்மெண்ட்டை வச்சு நாங்கள் பில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 months நாங்கள் பில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல எந்த ஸ்டெப்பில் வேணால் இல்லை எந்த ஃபேஸஸில் வேணால் எனக்கு என்ன நடக்கலாம், சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகலாம். அதனால் வந்து இவங்களால என்ன பண்ண முடியலையா, அந்த ப்ரெடிக்டபிலிட்டியை வந்து சொல்ல முடியல. பிகாஸ் இவங்க எதுவுமே என்ன பண்ணலை, ஆட்டோமேஷனாக ரன் பண்ணல. இப்போ இன்பிட்வீனில் எந்த ஸ்டேஜில் வந்து சேஞ்சஸ் வந்தாலுமே அதை இவங்க வந்து மேனுவலாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களால என்ன பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இந்த அஜைல் மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் தான் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆக முடியும்.
ஓகே, லைக் அவங்க வந்து நிறைய வந்து டிசிஷன் அந்த இடத்துல வந்து இப்போ சடனாக ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிசிஷனை வந்து இன்வால்வ் பண்ணி எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்க டெய்லி வந்து கொலாபரேட் பண்ணணும். ஸோ அதனால் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆச்சு. ஓகே, டிஃபிகல்ட் இன் மெஷரிங் ப்ராக்ரஸ். ஸோ மெஷரிங் ப்ராக்ரஸ் அப்படின்னா அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், அந்த பட்ஜெட் டைம் அந்த ப்ராக்ரஸை வந்து நம்மளால் அந்த ஒரு ப்ராடக்டோட ப்ராக்ரஸை நம்மளால் வந்து ட்ராக்கே பண்ண முடியல. பிகாஸ் நம்மக்கிட்ட எதுவுமே வந்து என்னவா இல்லை, ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து இருக்காது. ஏன்னா அஜைல் மெத்தடாலஜி வந்து எதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ் மெத்தடில் டெஸ்டிங்கையும் டெவலப்மெண்ட் டீமையும் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இந்த டாக்குமெண்டேஷன் டிசைனிங் பார்ட் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வந்து ஃபோக்கஸே வந்து பண்ணலையாம். ஸோ அதனால் இவங்களால் ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணி அந்த ப்ராக்ரஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வந்து இருக்க முடியல. ஓகேவா, இதுவும் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து இவங்க அஜைல் மெத்தடாலஜியில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, கிளியரா? ஸோ ஃபார் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த அஜைல் மெத்தடாலஜி ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் இருந்து தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டெவாப்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடாலஜியில் கொண்டு வராங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்போ டெவாப்ஸ் அப்படின்ற மெத்தடாலஜியில் என்ன கொண்டு வராங்க, டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன் டீமையும் உள்ள கம்யூனிகேஷனை இந்த இடத்துல வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இந்த டெவாப்ஸ் பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எல்லாமே நமக்கு வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, கண்டினியூவஸாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இதில் எந்த ஸ்டெப்லையுமே வந்து எதுவுமே வந்து நமக்கு மேனுவலாக வந்து ரன் ஆகலை. ஓகேவா, ஸோ டெவாப்ஸ் அப்படின்றதே வந்து அஜைல் மெத்தடாலஜியில் நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், ஐட்ரேட்டிவ் மெத்தடில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அஜைல் மெத்தடாலஜி எதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்டை ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும் அண்ட் அந்த ப்ராடக்டை ஃப்ரீக்வெண்ட் ரிலீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அஜைல் மெத்தடாலஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதே டெவாப்ஸ் அப்படின்ற கான்செப்டில் என்ன மெயின் கோல் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன் டீமையும் வந்து நம்ம அதிகமாக கொலாபரேட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் எல்லாமே எப்படி நடக்குது, ஆட்டோமேஷனில் நடக்குது. டெவாப்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன். ஓகே, கிளியரா? ஸோ இவங்களோட கல்ச்சரே மெயின் கல்ச்சரே என்னன்னா அதனால தான் இதோட நேம் வந்து டெவ் ஆப்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதோட மெயின் கல்ச்சரே என்னது, டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன் டீமையும் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட மெயின் கல்ச்சர். ஸோ இந்த கல்ச்சரில் தான் வந்து அவங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஓகே, ஸோ அஜைல் மெத்தடாலஜியும் விட வந்து எப்படின்னா இது வந்து ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியாக வந்து இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்டோட ரெக்குவயர்மெண்ட் வருதுன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் அவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸும் அதில் இருக்குது. இஃப் இன்கேஸ் அந்த ப்ராடக்டில் இன்பிட்வீனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, மேனுவலாக வந்து பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா கண்டினியூவஸ் டெலிவரி, கண்டினியூவஸ் டெஸ்டிங், கண்டினியூவஸ் ஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோமேஷனாக வந்து நடக்க போகுது. கிளியரா? ஓகே, ஸோ அதே மாதிரி டெவாப்ஸில் நமக்கு என்னது, ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸி டு ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன். ஓகே, எப்போ வேணுமோ உங்களால் ஈஸியாக வந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், எப்போ வேணுமோ அதை ஸ்கேல் அப்பும் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் டவுனும் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் டெவாப்ஸோட மெயின் கோலே வந்து என்னது, அவங்களோட ப்ராடக்டை கண்டினியூவஸாக வந்து டெலிவரி பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸோட மெயின் கோலாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவாப்ஸோட ஸ்டேஜஸ். டெவாப்ஸில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டெவாப் ஸ்டேஜஸ் எதுக்காக அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு டெவாப்ஸில் ஒரு 7 ஸ்டேஜஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எப்படி நமக்கு எஸ்டிஎல்சியில் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அனலைசிஸ் வரணும், அனலைசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி இந்த ஸ்டேஜஸில் ஒரு ப்ராஜெக்டை நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம், டெவாப்ஸ் கல்ச்சரில் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜஸை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த 7 ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெவாப்ஸில் வந்து முக்கியமாக வந்து பண்ண வேண்டிய விஷயமே நம்மக்கிட்ட இருக்க கோட் எல்லாமே வந்து ஒரு அசெட். ஸோ அந்த கோட் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரெப்பாசிட்டரியில் தான் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டேஜ் 1. ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது டெவாப்ஸ் அப்படின்னா, அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் மெர்க்யூரியல், கிட்டு, கிட்ஹப் அண்ட் பிட்பக்கெட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ ஸோ அந்த டூல்ஸ் வந்து நம்ம சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம கிட் அண்ட் கிட்ஹப் வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பாப்புலரான வந்து டூல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவஸ் இன்டகிரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெவாப்ஸ் அப்படின்றதே வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆட்டோமேஷன் வந்து கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் இல்லாமல் அந்த ஆட்டோமேஷன் எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இன்டகிரேஷன் அப்படின்றது நம்மளோட டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு த்ரூ த பைப்லைனாக வந்து ரன் பண்ணுறது தான் வந்து கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டினியூவஸ் இன்டகிரேஷனுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்கின்ஸ், சர்க்கிள் CI, டீம் சிட்டி, இந்த மாதிரி நிறைய பாப்புலரான டூல்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவஸ் மானிட்டரிங். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் நம்ம த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ ஈவன் நம்ம ஒரு சர்வரை ஹப் பண்ணுறோம் அப்படின்னா அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூவஸாக வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளங்க் அண்ட் நாகியோஸ் அந்த மாதிரி டூல்ஸ், ப்ரொமித்தீஸ் அண்ட் கிரஃபானா, இது எல்லாமே வந்து நம்ம மானிட்டரிங்காக வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கண்டினியூவஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிங்கிள் சர்வர் ஹப் பண்ணணும் அப்படின்னா ஹப் பண்ணிடலாம். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு ஒரு 15 சர்வர்ஸ் இல்லை ஒரு 50 சர்வர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த கண்டினியூவஸ் கான்ஃபிகரேஷன் டூல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட், இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா லைக் டெரஃபார்ம், ஆன்சிபிள், பப்பட், செஃப், சால்ட் ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கண்டினியூஸ் லைக் ஆட்டோமேஷனில் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவஸ் டெப்ளாய். ஸோ நம்ம வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்காக இந்த கண்டினியூவஸ் டெப்ளாய் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டாக்கர், கியூபர்நெட்டிஸ், டாக்கர் ஸ்வாம், இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த டெப்ளாய்மெண்ட் ஸ்டெப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூவஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த கண்டினியூவஸ் டெஸ்டிங் அப்படின்னா அந்த டெப்ளாய்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு கோடை பில்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெஸ்டிங் பர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன் டூலோட வந்து கண்டினியூஸ் டெஸ்டிங் டூலையும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிப்போம். அந்த இடத்துல வந்து நமக்கு செலினியம், JUnit, இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது டெஸ்டிங் ஆகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் என்னென்னா கண்டினியூவஸ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ கண்டினியூவஸ் ஃபீட்பேக் அப்படின்றது என்னென்னா லைக் இதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன அனலிட்டிக்ஸ் இருக்குது, லைக் யூசரோட அப்ரோச் வந்து அதில் எப்படி இருக்குது, அவங்க ஏதாவது லேக்ஸ், ஏதாவது பக்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த ஃபீட்பேக்கை வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்டேட்ஸ், கண்டினியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிலீசஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, அதுதான் அந்த கண்டினியூஸ் ஃபீட்பேக் ஸ்டெப்பில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக டெவாப்ஸ் டூல்ஸை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம ஆட்டோமேஷனாக வந்து ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டெவாப்ஸ் அப்படின்னா என்ன, டெவாப்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது ஒரு கிளியர் வியூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெவாப்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், அந்த கான்செப்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டை வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல்? ஸோ இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன, அதில் வந்து நம்ம ஒரு பாப்புலர் டூலான கிட் அண்ட் கிட்ஹப், இந்த 2 டூலை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ரெப்பாசிட்ரி மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த ரெப்பாசிட்ரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுற கோடை வெர்ஷனாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கோடை
அந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேனேஜ் பண்ண போகிற கோடோட சேஞ்சஸை வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸாவோ ஓவர் த டைம் வந்து அந்த ஃபைலை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி பேக்கப்காகவும் ரெக்கவரி பர்பஸ்க்காகவும் வந்து நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் இன்னும் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்ற டூல் வந்து ஜஸ்ட் இமேஜின் 2006 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 2006 வந்து வெர்ஷன் 1 அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் 2001 வந்து ஒரு வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போவும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2022 வாட்ஸ்அப்போட 11th வெர்ஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 2023 வாட்ஸ்அப்போட 12th வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த 12th வெர்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் எப்படி இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு ஸ்டோரி மாதிரி விசிபிளாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோலேயே வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போது வாட்ஸ்அப் ஒரு 1 மில்லியன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறைய பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் எல்லாருமே வியூ பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும்போது அவ்வளோவா நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்க மாட்டோம். ஒரு சிலர் தான் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம் யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சப்போர்ட்டில் போயிட்டு ஒரு மெயில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் சேமாக இருக்க மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 1 மில்லியன் யூசர்ஸில் ஒரு 1 lakh பீப்புள்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதை ஒரு 50-50 சொன்னாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்களா? அதை கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2024 ஓகே, ஸோ 2024 வெர்ஷன் 13 அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட்டஸ்க்கு இருக்க அந்த கோடையும் அதுலேருந்து எடுத்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு இருக்க கோடையும் என்ன பண்ணுறாங்க, வேறு மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோடை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து எந்த கோடை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க? ஆல்ரெடி 2022 வந்து மாடிஃபை ஆகாத கோட், ஸ்டேட்டஸ் தனியாக ப்ரொஃபைல் தனியாக இருக்கும்ல, அந்த கோடை எடுத்து என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த இடத்துல ரீயூஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சேம் கோடை அகைன் எழுதணும் அப்படின்னா நமக்கு தான் ஒர்க் அதிகம். அதனால் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து ரீயூஸ் வந்து பண்ணிப்பாங்க. இல்லை இப்போ அகைன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இன்னொரு ரிலீஸ், இப்போ வெர்ஷன் 13.2 அப்படின்னு இன்னொரு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த அப்டேட்டில் வந்து ஒரு சில எமோஜிலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் 2024 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எமோஜியோட டைப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன எமோஜிஸை தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி சின்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இந்த எமோஜியோட கோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல இதுக்கான ஒர்க், இப்போ புதுசாக கொடுக்க போகிற அப்டேட்ஸ்க்கான ஒர்க்கை மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கோட் அப்படின்றது ஒரு கம்பெனியோட அசெட் மாதிரி. ஸோ அந்த அசெட்டை அவங்க ஒரு இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணி வெர்ஷனாக வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் இந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிட் அண்ட் கிட்டப் இந்த 2 டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து கிட்டும் கிட்டப்பும் வந்து சேம் டூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து இல்லை. ஓகே, ஸோ கிட் அப்படின்றது ஒரு டூல், லைக் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஆக்ட் ஆகுறது. அண்ட் கிட்டப் அப்படின்றது நமக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்து வெப் அப்ளிகேஷன் மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல இந்த கிட் அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிட்டப் அப்படின்றத ரிமோட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிமோட் ரெப்பாசிட்ரி அப்படின்னா நம்மளோட கிட்டப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கோடு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கிட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அதை வெர்ஷனாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிட்டப்புக்கு நம்மளோட கோடை புஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே வந்து நமக்கு டோட்டலாக 3 வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. டைப் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் டோட்டலாக நமக்கு 3. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மாடலாக யூஸ் பண்ணது லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்.
ஸோ இந்த லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோட் வந்து கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கோடை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறோமோ, எந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோமோ, அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த கோட் வந்து டைரெக்டாக எங்கே இருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டரோட டிபிலையோ இல்லை எந்த டிபிலையோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஒரு லோக்கல் டிபியில் போய் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கலாமா, இல்லை டிசாஸ்டர் ரெக்கவரியில் வந்து அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த கம்ப்யூட்டர் போயிடுச்சுன்னா அந்த டேட்டாவும் போயிடுச்சு. நம்மளால் எங்கேயுமே அந்த டேட்டாவை செகண்டரி டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுலேருந்து தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது லைக் ஒரு சென்ட்ரல் சர்வர் மாதிரி வச்சு, அந்த சென்ட்ரல் சர்வர்லேருந்து அவங்க டேட்டாவை புஷ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எப்படின்னா, இப்போது அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன், ஓகே, அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனில் கரண்ட்லி ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே எங்கே கமிட் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு சென்ட்ரல் சர்வர், அவங்களோட ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு சென்ட்ரல் சர்வரை க்ரியேட் பண்ணி அந்த சென்ட்ரல் சர்வரில் கமிட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒர்க் ஸ்டேஷன் 1, ஒர்க் ஸ்டேஷன் 2, ஒர்க் ஸ்டேஷன் 3. ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வரவங்க மார்னிங் ஷிஃப்ட், இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வரவங்க ஈவினிங் ஷிஃப்ட், அண்ட் இந்த ஒர்க் ஸ்டேஷனில் வரவங்க நைட் ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 3 பேருமே ஒரே ப்ராஜெக்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 3 பேருமே டிஃப்ரெண்ட் இப்போ ஒருத்தவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், இன்னொருத்தவங்க பேக் எண்ட் டெவலப்பர், இன்னொருத்தவங்க டிசைனர், அந்த மாதிரி, இல்லைனா டேட்டா பேஸ் டெவலப்பர்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவரோட ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெப்பாசிட்டரிக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கமிட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேவா, அவர் கமிட் பண்ணி வச்சுட்டு அவரோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு அவர் கிளம்புறாரு. நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து அந்த பர்சன் 1 கமிட் பண்ண டேட்டாவை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவரோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறாரு. அப்டேட் பண்ணி அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, அதை ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் எல்லாமே அதை பார்த்து அவர் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணணுமோ அவரோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஒர்க் அவர் என்ன பண்ணுறாரு, கமிட் பண்ணிட்டு போயிடுறாரு சர்வர் ரெப்பாசிட்டரிக்கு. அண்ட் அந்த சர்வர் ரெப்பாசிட்டரியிலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் அவரோட இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அவரோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையும் கமிட் பண்ணிவிட்டு போயிட்டார். ஸோ அகெயின் இதே ரொட்டீன் வந்து அகெயின் வரும்போது நெக்ஸ்ட் டே வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ரெப்பாசிட்டரியிலேருந்து லாஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. இதை தான் வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமுமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சர்வர் ரெப்பாசிட்ரி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லேட்டன்சி வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட டேட்டாவை ரெப்பாசிட்ரிக்கு புஷ்ஷே பண்ண முடியும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகிடுது, நம்மளோட டேட்டா வந்து மேபி லாஸ் ஆக, இல்லை இன்டர்நெட் இல்லாததுனால நம்மளோட டேட்டா வந்து ஒழுங்காக சேவ் கூட ஆகாமல் வந்து போயிடுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இப்போ இந்த சர்வரில் ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சு, இந்த சர்வர் வந்து அவைலபிலிட்டி ஜோன்னால இல்லை ஃபால்ட் டாலரன்ஸ்னால ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சர்வரில் இருக்க டேட்டா வந்து எங்கேயுமே வந்து நமக்கு பேக்கப்பே இல்லை. இதுதான் வந்து நமக்கு ப்ரைமரி சர்வர், நம்ம ஒர்க் ஸ்டேஷன்லேயும் பேக்கப் இல்லை, அவங்கக்கிட்டையும் பேக்கப் இல்லை. அப்போ என்ன ஆகிடுது, லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஒர்க் வந்து நம்ம சர்வர்லேயே வந்து டெலீட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லேருந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்க்கு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து 2 ரெப்பாசிட்டரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் கான்செப்ட் தான், அவங்களோட ஒர்க்கை இப்போ ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் அந்த ரெப்பாசிட்ரி, இது வந்து இந்த ரெப்பாசிட்ரியை லோக்கல் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோக்கல் ரெப்பாசிட்ரி தான் நமக்கு வந்து கிட் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இந்த இடத்துல இருக்க இந்த லோக்கல் ரெப்பாசிட்ரியில் இருக்க டேட்டாவை அகெயின் இன்னொரு ரெப்பாசிட்ரிக்கு, ஒரு மெயின் சர்வருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, புஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, மேபி இந்த சர்வர்லேருந்து நமக்கு வந்து ஏதாவது டேட்டா மிஸ் ஆகிடுச்சினாலோ இல்லை ஃபால்ட் டாலரன்ஸில் வந்து டெலீட் ஆகிடுச்சினாலோ நான் வந்து என்னோட லோக்கல் ரெப்பாசிட்ரியில் இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கலாம்,
அகைன் வந்து எனக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும்தான் அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லோக்கல் ரெப்போவில் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து இன்டர்நெட் அவ்வளோ தேவைப்படாது. ஓகே, நான் வந்து லோக்கல் ரெப்போலேருந்து என்னோடய மெயின் சர்வருக்கு புஷ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இன்டர்நெட்டே தவிர என்னோட லோக்கல் ரெப்போவில் புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்டர்நெட் வந்து தேவைப்பட போகிறது இல்லை. அதனால என்னோடய ஒர்க்கும் இந்த இடத்துல வந்து ஸ்மூத்தாக வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு பேக்கப்பும் வந்து ஈஸியாக வந்து இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் என்னோட சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, என்னோட ரெப்பாசிட்ரியும் வந்து என்னோட லோக்கல் ரெப்போவில், இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் இருக்க லோக்கல் ரெப்போவில் வந்து இல்லை டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்குமே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் பர்சனோட ரெப்போலேருந்து என்னோடய டேட்டாவை நான் எப்போ வேணாலும் பேக்கப் எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோடய எல்லா ரெப்பாசிட்ரிஸ்லையுமே பேக்கப்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துலேருந்து என்னோடய டேட்டாவை என்னால் பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்கே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்த கிட் அண்ட் கிட்டப் இதுவுமே வந்து நமக்கு என்னது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டோட காம்போனன்ட்ஸ் ஆனால் அதில் கிட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிட்டோட காம்போனன்ட்ஸ்லேயே வந்து டோட்டலாக நமக்கு 4 காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஒர்க்கிங் டைரக்டரி, செகண்ட் ஒன் staging area, third one local repo, and fourth one remote repo. இதில் நமக்கு ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லோக்கல் மிஷின், அது என்னவா வேணால் இருக்கலாம். லைக் அது வந்து உங்களோட லோக்கல் மிஷின் அப்படின்றது உங்களோட லோக்கல் லேப்பாக இருக்கலாம், உங்களோட கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஆர் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே ரன் ஆகிற லைக் ஏதோ ஒரு சர்வராக கூட இருக்கலாம். ஓகேவா? அதை தான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து வெளியில் ஒர்க் பண்ண உங்கள் கோடை எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் வந்து புஷ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாகிங் ஏரியா. ஸோ ஸ்டாகிங் ஏரியா அப்படின்றது லைக் நமக்கு வந்து ஒரு பஃபரிங் ஏரியா ஆர் ஒரு கன்ஃபர்மேஷன் பிளேஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட கோடை என்ன பண்ணுவோன்னா, ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து ஸ்டாகிங் ஏரியாவில் கொண்டு வந்து வச்சு தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மளோட லோக்கல் ரெப்போக்கே வந்து ஷேர் பண்ணிப்போமா. அதனால் நமக்கு ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வந்து ஸ்டாகிங் ஏரியா இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் ரெப்போ. இந்த லோக்கல் ரெப்போவில் தான் வந்து எனக்கு என்ன ஆகுனா, லோக்கலி வந்து என்னோட கோடு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ லோக்கல் ரெப்போவில் இருந்து மட்டும்தான் என்னோடய கோடை நான் என்ன பண்ண முடியும், என்னோட ரிமோட் ரெப்போக்கு ஷேரே வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமோட் ரெப்போ. இந்த ரிமோட் ரெப்போ அப்படின்றது தான் நம்ம பார்த்த கிட் ஹப். ஓகேயா, கிளியரா? ஸோ இந்த கிட் காம்போனன்ட்ஸை நம்ம ஒரு பிக்சர் மூலயமா பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, நம்ம பேக்எண்டில் வந்து நமக்கு இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லைக் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு உங்களோட கோடை எங்கே கொண்டு வருவீங்க, உங்களோட கிட்டுக்கு கொண்டு வருவீங்க. அப்போ உங்கள் கிட்டு தான் உங்களுக்கு என்னது, லோக்கல் ரெப்போவாக இருக்க போகுது. அண்ட் அந்த லோக்கல் ரெப்போலேருந்து நீங்கள் புஷ் பண்ணுற கோடு வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆக போகுது, உங்களோட ரிமோட் ரெப்பாசிட்ரியோ கிட்ஹப்பில் வந்து ஸ்டோர் ஆக போகுது. கிளியரா? ஸோ நம்மளோட காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து நம்மளோட கிட்டு. ஸோ இந்த ஒயிட்டில் இருக்கிறது தான் கிட்டு, அண்ட் இந்த க்ரே கலர் தான் வந்து நமக்கு கிட்டப்பாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் ஃபஸ்ட்டு நம்ம கோடை வந்து கொண்டு வர போகிறோம். இங்கேருந்து நம்மளோட கோடு வந்து எங்கே போகுமா, இப்போ நான் ஸ்டாகிங் ஏரியா அப்படின்றது என்னன்னு சொல்கிறேன். நம்மளோட கோடு வந்து எங்கே போகுது, லோக்கல் ரெப்போக்கு போகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோடை வந்து இப்போது HTML, CSS, JavaScript இந்த கோடெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் லீடுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம எதில் அனுப்ப போகிறோம் அப்படின்னா கிட்டப்லலாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஒர்க்கிங் டைரக்டரியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட கோடெல்லாம் போட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். என் ப்ராஜெக்ட் லீடுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கோடை வந்து ஷேர் பண்ணிடவா ரெப்பாசிட்ரி அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அகைன் அவங்க 12 o'clock கால் பண்ணி சரி ஓகே எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து அவங்க லோக்கல் ரெப்போக்கு வந்து அந்த கோடை புஷ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தெரியாமல் ஒரு 2 ஃபைலை எக்ஸ்ட்ராவாக வந்து புஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ 2 ஃபைலை தெரியாமல் எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணும்போது அது எல்லா ஃபைலும் சேர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிமோட் ரெப்போக்கு புஷ் பண்ணக்கூடாது. அவங்களோட ஒர்க் அப்படின்னா அது அவங்க மட்டும்தான் வந்து புஷ் பண்ணணும். அப்படி நீங்கள் தப்பாக புஷ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட நீங்கள் பண்ண ஒர்க் மாதிரி வந்து கமிட் ஆகிடும். அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லைக் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் பண்ண ஒர்க் மாதிரி வந்து கமிட் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ண தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாகிங் ஏரியா அப்படின்ற இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகே, அப்போது ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து ஒரு வாட்டி ஸ்டாகிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை பண்ணிக்கிறாங்க. என்னோட கோடு வந்து ரெடி டு மூவ், ரெடியாக இருக்குது சென்ட் பண்ணுறதுக்கு, எல்லாமே ஓகேவான்னு கரெக்டாக ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. தென் ஒன் ஸ்டாகிங் ஏரியாவில் வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை எங்கே புஷ் பண்ண போகிறாங்க, லோக்கல் ரெப்போக்கு புஷ் பண்ண போகிறாங்க. ஓகேயா, ஸோ லோக்கல் ரெப்போவில் புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கோடை எங்கே வந்து போய் ஸ்டோர் பண்ண போகிறாங்க, நம்மளோட ரிமோட் ரெப்போவுக்கு போய் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பேக்கெண்டில் நம்ம கிட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. கிளியரா? இதை தான் நம்ம வந்து எப்படி ரியல் டைமில் நம்ம பண்ணுறது, நம்மக்கிட்ட லோக்கல் ரெப்போவில் இருக்க கோடை நம்ம எப்படி வந்து நம்மளோட ரிமோட் ரெப்போசிட்டரிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்டுக்கும் கிட்டப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது கிட் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேராக அது ஒர்க் ஆக போகுது. அதை வந்து நம்மளோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட்டப் அப்படின்றது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ் வந்து நமக்கு எங்கே ஹோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி ஹோஸ்ட் ஆகிருக்கு. அந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வெப்பில் தான் நமக்கு வந்து நம்மளோட கோட் எல்லாமே எங்கே போகுது, அங்கே தான் போய் கிட்டப் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, அண்ட் கிட் அப்படின்றது ஒரு கமாண்ட் லைன் டூல். ஸோ நம்ம கிட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, பேசிக் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட்ஸ் தெரிஞ்சாலே ஓவராலாக நம்ம கிட்டப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ கிட் அப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம வந்து எதில் யூஸ் பண்ணுவோம், கமெண்ட் லைனில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிட்டப் அப்படின்றது நமக்கு ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், GUIயில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிட் அப்படின்றது நமக்கு கிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு லோக்கல் ரெப்போ க்ரியேட் ஆகும். அந்த லோக்கல் ரெப்போ மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கிட் ரெப்பாசிட்ரியை வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோக்கல் ரெப்போ நமக்கு கமெண்ட் லைனில் டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிட் ரெப்பாசிட்ரி அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு அப்லோட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஓவராலாக நமக்கு கிட் அப்படின்றது வேர்ஷன் கண்ட்ரோலாகவும், கிட் அப் அப்படின்றது ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், ஒரு சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்பேஸாகவும் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிட் அப்படின்ற இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கிட்டப்ல எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிட் இன்ஸ்டால் ஆன் விண்டோஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எந்த விண்டோஸ் வெர்ஷன் இருந்தாலும் சரி நம்ம வந்து கிட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கிட் டவுன்லோட் பேக்கேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 64 பிட் கிட் ஃபார் விண்டோஸ் செட்டப் அப்படின்னு வரும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து 64 பிட் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் உங்கள் லேப் வந்து 32 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வரதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்க போகிறீங்க, இந்த பாலிசிஸ், லைசன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து கிட் இன்ஸ்டால் ஆகியிருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து கிட்டை இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னே இப்போ எப்படி நமக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டப் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிட்டப்பில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டப் அப்படின்னு போட்டாலே கிட்டப்பை லாகின் பண்ணுறதுக்கும் சைன்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும்.
ஸோ இதில் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து கிட்டப் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, சைன்அப் கொடுத்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன்அப் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களோட மெயில் கேட்கும். ஸோ உங்கள் மெயிலை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துக்க போகிறீங்க. ஸோ நான் B3 சிஸ்டம்ஸ் ரெப்போ. ஓகே, இந்த யூசர் நேமு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு அக்கேஷ்னலாக ஏதாவது கிட்டப்பில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அது டே டு டே அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு கிட்டப்பில் ரிசீவ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஒரு வெரிஃபை பண்ண சொல்லும். அதில் நீங்கள் அந்த கேப்சாவை வந்து கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வெரிஃபை கோட் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். ஒன்ஸ் அந்த வெரிஃபை கோடை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், கிட்டப் அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் அது வந்து நீங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், எப்பயுமே எப்படி ஒரு அக்கௌண்ட்டை நம்ம லாகின் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ என்கிட்ட இதில் கிட்டப் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்ததுனால நான் கிட்டப்னு லாகின் ஆகியிருந்தனால நான் கிட்டப்னு போட்ட உடனே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டப்னு கொடுத்தோடனே உங்களுக்கு அங்கே சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த சைன்இன் ஆப்ஷனில் உங்களோட யூசர் நேம் ஆர் மெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் பண்ண போகிறீங்க. கிளியர்? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டையும் கிட்டப்பையும் வந்து இதே மாதிரி மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்ரியை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிட்டப்பை லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிட்டப்போட டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து டாப் ரெப்பாசிட்ரிஸில் நியூன்னு கொடுத்து ஒரு ரெப்பாசிட்ரியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் பூட் கேம்ப் அப்படின்னு ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணி அந்த ரெப்பாசிட்ரி நான் பப்ளிக்காக ரன் பண்ணுறேன். ஸோ எனி ஒன் கேன் இன்டர்நெட்டில் யார் பூட் கேம்ப் அப்படின்னு டைப் பண்ணாலும் இந்த ரெப்பாசிட்ரி அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்க அந்த ரெப்பாசிட்ரியில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான் இந்த ரெப்பாசிட்ரியில் ஒர்க்கே வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ரெப்பாசிட்ரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிட்டப்லேயே என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரியேட் அ நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது டெமோ ஃபைல் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து எந்த கண்டென்ட்டும் இல்லை, திஸ் இஸ் டெமோ ஃபைல் அப்படின்ற கண்டென்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த கமிட் சேஞ்சஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஹர்ஷாவோட கிட்டப்குள்ளே பூட் கேம்ப் அப்படின்ற ஒரு ரெப்பாசிட்ரிக்குள்ளே நான் டெமோ 1 அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கிளியரா? ஸோ அந்த ஃபைல் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 கமிட் அப்படின்றது இப்போது ஒரே ஒரு சேஞ்சஸை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நான் இந்த டெமோ அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணேன். அதை சேஞ்ச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துருச்சு, 2 கமிட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த கமிட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போது எனக்கு கிரியேட் டெமோ 1 நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது அது ஒரு கமிட்டாகவும், இப்போ நான் அப்டேட் பண்ணது இன்னொரு கமிட்டாகவும் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண டெமோ 1குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன போட்டனோ திஸ் இஸ் டெமோ ஃபைல் அது மட்டும்தான் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் அப்டேட் டெமோ 1 இப்போ நான் அப்டேட் பண்ண இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா அகைன் நான் திஸ் இஸ் HTML ஃபைல் நான் என்ன புதுசாக அப்டேட் பண்ணணும் அது எனக்கு எதில் காட்டுது, க்ரீன் கலர் ஃபைலில் வந்து காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ண சேஞ்சஸுமே வந்து இங்கே எப்படி ஆகுது, நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் வந்து என்னோடய ஃபைலை மாடிஃபை பண்ணிட்டேன். பட் மாடிஃபை பண்ணதுமே எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, ஷோ ஆகுது. அதனால தான் இந்த கிட்டப்பை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மேனுவலாக வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணேன். இப்போ நான் மேனுவலாக பண்ண சேஞ்சஸை வந்து எப்படி ஒரு கோட் மூலியமாக ஆக்சுவலி ஒரு டெவலப்பர்ஸ் ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆக்சுவலி அவங்களோட கோடை வந்து கிட்டிலேருந்து கிட்டப்புக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ கிட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டப்பில் இதே ரெபாசிட்டரியில் நான் அகெயின் ஒர்க் பண்ண போகிறேன். நம்ம இப்போ கிட்டை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த கிட்டை வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோட லோக்கல் மிஷின் கூட ஒரு சின்ன செட்டப் மட்டும் பண்ணணும். நம்மளோட டவுன்லோட் பண்ண கிட்ட லோக்கல் மிஷின் கூட செட்டப் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட் இன்ஸ்டால் ஆன மாதிரி வந்து காட்டணும். ஓகே, ஸோ நம்ம கிட் அப்படின்னு போட்டு நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா கிட் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒன்ஸ் கிட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களோட கிட்டோட யூசர் நேமையும் அண்ட் எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கிட்டை லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதையும் நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான கமெண்ட் கிட் கான்ஃபிக் ஸோ என்னோட கிட்டப்போட யூசர் நேம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹர்ஷா 463 இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோட கிட்டப்போட யூசர் நேம். ஸோ நீங்களும் கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேமும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, போட்டுட்டு இப்போ நம்ம வந்து யூசர் நேமை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் மெயில் ஐடியை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ரெடென்ஷியல் எதுக்காக அப்படின்னா நான் என்னோடய லோக்கல் மிஷின்லேருந்து என்னோடய கிட்டப் அக்கௌண்ட்டுக்கு புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து நான் ரெகனைஸ் பண்ணணும்ல, எதுக்காக நான் புஷ் பண்ணுறேன், இது வந்து ஒரு செக்யூரிட்டி க்ரெடென்ஷியலுக்காக இந்த யூசர் நேமையும் இந்த மெயில் ஐடியும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு க்ரெடென்ஷியலும் நம்ம அடிஷ்னலாக வந்து போட வேண்டாம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விட்டால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பூட் கேம்ப் டே 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை நம்ம இப்போ இந்த கிட் வந்து நமக்கு கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் ஒர்க் ஆகிறதுனால ஸோ நம்மளோட கிட்டை வந்து எதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா VS கோடில் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட VS கோடு இல்லை அப்படின்னா VS கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் VS கோடை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து நம்ம எந்த ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஃபோல்டரில் என்கிட்ட எந்த ஃபைல்ஸும் இல்லை, எந்த ஃபோல்டர்ஸும் இல்லை. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபோல்டரை
எதில் போய் கனெக்ட் பண்ண போகிறேன், என்னோட கிட்டப்பில் நான் ஒரு ரெப்பாசிட்ரி வச்சுருக்கேன்ல அந்த ரெப்பாசிட்ரி கூட நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்குள்ளே பூட் கேம்ப் டே 1 அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு கிட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன கமாண்ட் அப்படின்னா கிட் க்ளோன். ஓகே, நம்ம எதை வந்து க்ளோன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ரெப்பாசிட்ரியை வந்து இந்த இடத்துல க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் அகைன் எங்கே வந்து இந்த பூட் கேம்ப் அப்படின்ற இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே நான் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் எனக்கு இங்கே பூட் கேம்ப் டே 1 அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே விசிபிளாக இருக்கணும். அப்படி விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோல்டர் க்ளோன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். விசிபிளாக இல்லை அப்படின்னா நமக்கு க்ளோன் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து க்ளோன் ஆகிடுச்சா? ஸோ இப்போ எனக்கு எல்லாமே க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பூட் கேம்ப் 1குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ 1 அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கேயும் போய் செக் பண்ணிடலாம். பூட் கேம்ப் டே 1குள்ளே பூட் கேம்ப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ 1 அப்படின்ற இந்த ஃபோல்டர் நான் வந்து இந்த ஃபைல் மட்டும்தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. பட் இங்கே வந்து எனக்கு .git அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் நார்மலாக விசிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இது விசிபிளாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோல்டரில் போயிட்டு வியூ ஆக்சஸில் போய் ஹிடன் ஐட்டம்ஸ்க்கான ஆக்சஸை கொடுக்கணும். ஏன்னா .git அப்படின்ற இந்த ஃபைல் வந்து நமக்கு ஹிடன் ஃபைல்ஸ்லாம் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஃபோல்டரில் .git அப்படின்ற இந்த ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபோல்டர் வந்து கிட் கூட கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட கிட் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் .git அப்படின்ற இந்த ஃபோல்டர் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட கிட் கமாண்ட்ஸை வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த திஸ் இஸ் டெமோ ஃபைல், திஸ் இஸ் HTML ஃபைல்லாம் வந்து நம்ம அங்கே கொடுத்த சேம் ஃபைல். ஓகேயா? ஓகே, ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு நம்மளோட கிட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கிட் கிட்டை வந்து என்னோட மிஷினில் நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஸோ என்கிட்ட இப்போது கிட் என்னோட மிஷினில் ரெடியாக இருக்குது. என்னோட கிட்டை நான் இன்ஸ்டால் பண்ண கிட்டை வந்து நான் எது கூட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட லோக்கல் மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட லோக்கல் மிஷினில் நான் என்ன பண்ணேன், கிட் கான்ஃபிக் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி லோக்கல் மிஷினில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னோட கிட்ஹப்போட க்ரெடென்ஷியல்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், க்ரெடென்ஷியல்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு கிட் ரெடி ஆயிடுச்சு. அகெயின் என்னோட சேம் லோக்கல் மிஷின்லேயே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட கிட்டப்பையும் வந்து கிட்டப்போட அக்கௌண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ கிட்டப் அக்கௌண்ட்டு எனக்கு லாகின் ஆகி ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் என்னோட கிட்டப் அக்கௌண்ட் லாகின் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட VS கோட். ஸோ இப்போது VS கோடை ஓப்பன் பண்ணி அதில் என்னோட கிட் அக்கௌண்ட்டையும் கிட்டப் அக்கௌண்ட்டையும் என்ன பண்ணிட்டேன், வியா டெர்மினல். ஸோ த்ரூ டெர்மினல் வழியாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கிட் அண்ட் கிட்டப் இது ரெண்டுமே வந்து எங்கே கனெக்டடாக இருக்குது அப்படின்னா என்னோட டெர்மினல் VS கோடோட டெர்மினலில் இப்போ எல்லாமே கனெக்டடாக இருக்குது. ஒன்ஸ் இந்த செட்டப்பை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், இந்த ப்ராசஸை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டப் அக்கௌண்ட்டை வந்து செட்டப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ ஃபார் வந்து இப்போ நம்ம பண்ண ப்ராசஸில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு வந்து போயிடலாம்.
ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், என்னோடய ரெப்பாசிட்ரியிலே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுலேயே ஒரு சேஞ்சஸை வந்து நான் கமிட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போது ஆஸ் ஒரு டெவலப்பராக இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து எப்படி கிட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை வந்து நான் இங்கேயே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா HTML கோட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா. ஸோ இப்போ இந்த HTML கோடில் வந்து நமக்கு இங்கே HTML கோட் அப்படின்னு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, யூன்னு காட்டுது. யூ அப்படின்றது என்னென்னா அன்ட்ராக்ட்னா ஒரு ஃபைல் வந்து உங்களோட ட்ராக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் கிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒரு ஃபைலை வந்து நம்ம எங்கே கொண்டு வரணும், நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட லோக்கல் மிஷினில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் இது வந்து என்னோட லோக்கல் மிஷின். ஸோ என்னோட லோக்கல் மிஷினில் இருந்த ஒரு HTML ஃபைல். ஓகே. ஸோ என்னோட லோக்கல் மிஷினில் இருந்த ஒரு HTML ஃபைலை நான் எங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா. ஃபைன். ஸோ இப்போ நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம், ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ ஒர்க்கிங் டைரக்டரியில் அந்த ஃபைல் இருக்கும் போது தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ட்ராக்டு ஃபைலாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொண்டு வந்துட்டேன், HTML ஃபைல் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போது ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைல் நெக்ஸ்ட்டு நமக்கு எங்கே போகணும், ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே போகணுமா. அப்போது ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் git add. ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து ரெப்பாசிட்ரிக்கு கொண்டு போயிடலாம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் எது, நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டப்பில் இருக்க ரெப்போக்கு கொண்டு போகணும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கிட்டப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஸோ கிட்டப்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெப்பாசிட்ரியும் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெப்பாசிட்ரியோட நேம் வந்து பூட் கேம்ப் ரெப்பாசிட்ரி. இப்போ இந்த ரெப்பாசிட்ரிக்குள்ளே தான் எனக்கு என்ன வரணும், என்னோட HTML ஃபைல் வந்து வரணும். கிளியரா. ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அன்ட்ராக்ட், இங்கே வந்து நம்ம யூ அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேயா. ஸோ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா நாட் அ கிட் ரெப்பாசிட்ரி, உங்ககிட்ட வந்து கிட் ரெப்பாசிட்ரியே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. எதனால் அப்படி காட்டுது அப்படின்னா, நான் எங்கே இருக்கேன், எந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப் டே 1 லொக்கேஷனில் இருக்கேன். ஆனால் நான் HTML கோட் அப்படின்னு க்ரியேட் பண்ணது பூட் கேம்ப் டே 1 லொக்கேஷனுக்குள்ளே பூட் கேம்ப் அப்படின்ற ஒரு ரெப்பாசிட்ரிக்குள்ளே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோல்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃபோல்டருக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூட் கேம்ப் டே 1 இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே பூட் கேம்ப்னு இருக்குது. இப்போ நான் வந்து வெளியில் இருக்க ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் அகைன் எதுக்குள்ளே போகணுன்னா, இந்த பூட் கேம்ப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே வந்தால் தான் எனக்கு டெமோ 1 அப்படின்ற ஃபோல்டரும், பார்த்தீங்களா நான் அங்கே HTML கோடுன்னு க்ரியேட் பண்ண இந்த ஃபோல்டரும் எனக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு CD அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்து நம்ம அந்த ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஸோ இப்போ பூட் கேம்ப் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டேன். ஓகேயா. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அங்கே நான் க்ரியேட் பண்ண HTML கோடு இங்கே இருக்கா. ஸோ அந்த HTML கோடு எனக்கு என்னவா இருக்குது, அன்ட்ராக்டு ஃபைலாக இருக்குது. ஓகே. ஸோ ஜஸ்ட் இதில் நான் வந்து ஏதாவது ஒரு திஸ் இஸ் HTML ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கோடை வந்து ரைட் பண்ணுவாங்க. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்ட்ராக்டு ஃபைலில் இருக்கிறத நான் ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து கிட் ஆட். ஓகே. ஸோ நீங்கள் கிட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அன்ட்ராக்டு ஃபைல் எத்தனை ஃபைல், இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்தாலும் வந்து அது எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபைல் வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஃபைலோட நேமை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் நமக்கு ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே வரும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளோட ஃபைல் வந்து ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அன்ட்ராக்டு ஃபைலாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே வந்துருச்சு,
ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க ஃபைல் இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்குது என்னோடய ஃபைல். ஓகேவா? இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க இந்த ஃபைலை நான் எங்கே கொண்டு வர போகிறேன்? என்னோட லோக்கல் ரெப்போக்கு கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து git commit. ஓகேவா? ஸோ நம்ம லோக்கல் ரெப்போக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த ஃபைலை நம்ம எங்கே கொண்டு போக முடியும்? நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோக்கல் ரெப்போவில் கொண்டு வர போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து லோக்கல் ரெப்போவில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான். அது வந்து எங்கே இருந்ததுன்னா கிட்டோட ஒரு ரெப்பாசிட்டரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதை நம்ம வந்து கமிட் பண்ணுற வரைக்கும், லைக் நம்ம வந்து அதை ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு புஷ் பண்ணுற வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த ஃபைல்ஸுமே வந்து ஒர்க்கிங் டைரக்டரியில் காட்டாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் git commit அப்படின்னு கொடுத்துட்டு -m ஃபார் மெசேஜ். நம்ம வந்து மெசேஜ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட கமிட்டை பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து 2 கமிட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம மேனுவலாக பண்ணும்போது நம்ம எந்த மெசேஜும் வந்து கொடுக்க தேவையில்லை. பட் இந்த மெசேஜ் இல்லாமல் என்ன ஆகியிருக்காது, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிட்ட மெசேஜ் தான். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு கமிட் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆப்ஷன்ஸ் காட்டியிருக்கும். அதை நீங்கள் எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் லைனில் பண்ணும்போது நம்ம மஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்? மெசேஜ் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு? 1 ஃபைல் வந்து சேஞ்ச்ட். ஸோ ஒரு ஃபைல் வந்து எனக்கு மாடிஃபை ஆகி சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் git status அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன இல்லை, எனக்கு எந்த ஃபைலுமே இருக்க மாதிரி வந்து காட்டலை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம git branch அப்படின்னு போட்டோன்னா நமக்கு மெயின் அப்படின்னு ஒரு பிரான்ச் வந்து காட்டுது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மெயின் அப்படின்ற இப்போ அந்த பிரான்ச்குள்ளே நம்மளோட கோட், நம்ம கமிட் பண்ண கோட் வந்து அந்த இடத்துல வந்து போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல இருக்க கோடை தான் நான் எங்கே புஷ் பண்ணணும்? என்னோட கிட் ஹப்புக்கு நான் வந்து புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கிட் ஹப்புக்கு அதை புஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் git push அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம லோக்கல் ரெப்போலேருந்து எங்கே நம்ம புஷ் பண்ண போகிறோம்? ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு புஷ் பண்ண போகிறோம். ஸோ git push -u origin. நம்மளோட ஆரிஜின் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணும்போது நம்ம ஒரு லிங்க் கொடுத்தோம்ல, நம்மளோட ரெப்பாசிட்டரியோட லிங்க் கொடுத்தோம்ல, இதுதான் வந்து நமக்கு என்னது? ஆரிஜின். ஓகே, ஸோ இதை தான் நான் ஆரிஜின் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் எந்த பிரான்ச்சிலேருந்து கோடை வந்து புஷ் பண்ண போகிறேன்? ஸோ நம்ம மெயின் அப்படின்ற பிரான்ச்லேருந்து தான் கோடை புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெயின் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ மெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகணும்? நமக்கு நம்ம கோடு எல்லாமே வந்து நம்மளோட ரெப்பாசிட்டரிக்கு புஷ் ஆகணும். ஓகேயா? ஸோ இப்போ போய் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? நம்ம போட்ட HTML கோட் அப்படின்றது வந்திருக்கு. அதில் நான் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கமிட்னு நான் கொடுத்த மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அகைன் நம்ம வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம பண்ணதை ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா test2 அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல் வந்து எனக்கு என்ன இருக்குது? அன்ட்ராக்டில் இருக்குது. அப்போ அன்ட்ராக்டில் இருக்க ஃபைலை நான் எதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைலை நம்ம ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்போ நம்ம git add dot அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபைல் எங்கே வந்திருக்கும்? ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்குமா? ஸோ இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க ஃபைலை நான் எங்கே கொண்டு போக போகிறேன்? என்னோட லோக்கல் ரெப்போக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ அப்போது திஸ் இஸ் மை செகண்ட் கமிட். இப்போ நான் வந்து ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே கொண்டு போயிட்டேன். இப்போ ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே இருக்க இந்த ஃபைல் வந்து எனக்கு எங்கே போகணும் அப்படின்னா என்னோட இப்போ ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே இருக்க இந்த ஃபைல் வந்து எனக்கு எங்கே போகணும்? என்னோட ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு போகணும். ஸோ அதுக்கு git push -u origin main அப்படின்னு கொடுக்க போகிறோம்.
ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்குமா? இப்போ எனக்கு test2 அப்படின்ற ஒரு எம்டி ஃபைல் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம கமிட் பண்ணிட்டோம், எனக்கு ரெப்பாசிட்டரி வரைக்கும் போயிடுச்சு, அந்த ஃபைலை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ என்னோடய ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் என்னோடய ஃபைலை வந்து டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து git status அப்படின்னு போட்டோன்னா நம்ம ஃபைல் எனக்கு என்ன test2 அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த டெலீட், இந்த மாடிஃபிகேஷன் வந்து எனக்கு அங்கேயும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்காது. இங்கே எனக்கு test2 அப்படின்ற ஃபைல் வந்து ஆஸ் இட் இஸ் சேம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம இங்கே பண்ணுற சேஞ்சஸ் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அகெயின் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ண கோடு லைக் நம்ம எப்படி ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்தோமோ அதேமாதிரி ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்து அகெயின் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து கமிட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு git add test2 அப்படின்ற நேம் ஃபைலை வந்து கொடுத்துக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் என்னோடய ஒர்க்கிங் டைரக்டரியில் இல்லையே, அப்புறம் எப்படி நான் இந்த ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்ன்ற கமாண்ட் வந்து நமக்கு ஜஸ்ட் ஃபார் மாடிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ ஒரு ஃபைல் வந்து நமக்கு ஒர்க்கிங் டைரக்டரியில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை அது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணும். அதே ஃபைல் வந்து டெலிட்டட் லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா டெலிட்டட் லொக்கேஷனுக்கு வந்து நமக்கு மூவ் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நான் git add test2 அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் அகெயின் வந்து இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். ஸோ git commit -m deleted file அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன் இன்சர்ஷன் மோட் அப்படின்னு வந்துருச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து இந்த சேஞ்சஸ் அங்கே அக்கர் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகியிருக்காது. நீங்கள் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஆரிஜின் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம டெலீட் ஆன ஃபைல் இங்கே டெலீட் ஆன ஃபைல் வந்து எனக்கு இங்கேயும் என்ன ஆகிடும், ஸோ இப்போ எனக்கு test2 அப்படின்ற ஒரு ஃபைலே இல்லைன்னு காமிச்சிருச்சு. அதனால தான் எனக்கு அங்கே 404 எரர் வந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு demo1 and HTML கோட் அப்படின்ற இந்த ஃபைல் மட்டும் காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ அங்கே ஒரு விஷயத்தை நம்ம கமெண்ட் லைனில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம கிட்டப்பில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிட்டப்லேருந்து இங்கே ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலோட நேம் வந்து demo2. ஸோ திஸ் இஸ் demo ஃபைல். இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இதே ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் பண்ணோம். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்னா நம்ம கமிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ வந்து அந்த இடத்துலையே வந்து நமக்கு ஒரு கமிட் மெசேஜ் வந்து ஷோ ஆகிருக்கும். அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஸோ அது இந்த பிளேஸ் தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், this is a demo commit from GitHub. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கமிட்டை கிட்டப்லேருந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபைல் வந்து demo2 அப்படின்ற ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிடுச்சு கிட்டப்பில். அது வந்து எனக்கு இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிட்டப்பில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க அது வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் git pull அப்படின்ற இந்த கமாண்டை கொடுப்பீங்க. ஸோ git pull அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டப்பில் இருக்க ஃபைல் வந்து நமக்கு இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எனக்கு demo2 அப்படின்ற இந்த ஃபைல் வந்துருச்சா, திஸ் இஸ் demo ஃபைலில். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லோக்கல் மிஷினில் இருக்க ஒரு ஃபைலை ஒர்க்கிங் டைரக்டரிக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைலை நீங்கள் git add அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்டாகிங் ஏரியாவுக்கு போகும்போது லைக் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும்போது ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க ஃபைல் வந்து நீங்கள் git commitனு கொடுத்தீங்கன்னா லோக்கல் ரெப்போக்கு போக போகுது. ஸோ லோக்கல் ரெப்போவில் இருக்க ஃபைலை git push அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நமக்கு எங்கே போகுது, நம்மளோட ரிமோட் ரெப்போக்கு போகுது. ஓகே,
கிளியர். அகெயின் ரிமோட் ரெப்போவில் இருக்க ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு உங்களோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வரணும், இல்லை கிட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்க போகிறீங்க, கிட் புல் அப்படின்ற இந்த கமாண்டை கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கிட் புல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் வந்து நமக்கு அகெயின் லோக்கல் ரெப்போக்கு வந்துடும். நீங்கள் கிட் க்ளோன் அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெப்போவை நம்ம க்ளோன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் இதில் தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி DevOps ரிலேட்டடான நிறைய வீடியோஸை ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே B3யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.